சிம்ம ராசிய பொறுத்தவரைக்கும் இந்த ஜூலை மாதம் வந்து என்ன பலன்கள் இருக்கும் அப்படின்னா, நெறைய அலைச்சல்கள் இருக்கும். நீங்க எதிர்பாராத மாற்றங்கள் உங்களுக்கு வரும். இருந்தாலும் உங்களுடைய ராசி அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கனால நெறைய அலைச்சல்கள், தேவையில்லாத வீண் விரயங்கள் இந்த மாரி விஷயங்கள் ஏற்படும். இருந்தாலும் 10க்குடைய சுக்கிரன் உங்க ராசியும், கேதுவும் வந்து சேருது. உங்க ராசியில சுக்கிரன், கேது இணைவு இருக்கனால கொஞ்சம் உங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்கிற மாரி. அஷ்டமத்து சனியும் சரி, அதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராகு, கேது பிரச்சனையிலருந்து டெம்பரவரி ரிலீஃப் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாவே வந்து கணபதி வழிபாடு பண்றது, அதே மாரி பிரித்திங்கிரா அப்படிங்கக்கூடிய தேவி இருக்காங்க. அவங்கள வழிபாடு பண்றது, உக்கிரமான பெண் தேவதை வழிபாடு வந்து உங்களுக்கு தீராத பிரச்சனைகள், மனக்கவலைகள்லாம் இருந்து விடுபடுறதுக்கு இந்த பிரார்த்தனைகள் உங்களுக்கு நல்லதுங்க. பொதுவா நீங்க எதிர்பார்த்த ஒரு பணம், அதே மாரி ஒருத்தர்கிட்ட இருந்து வரக்கூடிய விஷயங்கள், இன்னொருத்தவங்களுக்கு நீங்க கமிட்மெண்ட் ஆயிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாரி ஒரு நல்ல பலன்கள் இருக்கு. சிறப்பான பலன்கள் இருக்கு. 12ஆம் இடத்துல உங்களுக்கு குரு இருக்கு. அது 4ஆம் வீட்ட பார்க்கறதுனால ஒரு சிலர் வீடு வாங்குறதுக்கு உண்டான பிராப்தம் இந்த மாதம் இருக்கு. சில பேர் வந்து இடம் மாற்றுவாங்க. வீட சேஞ்ச் பண்றதுக்கு உண்டானது. ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகுறது, பணி மாற்றங்கள், நெறைய பேருக்கு வந்து வெளிநாட்ல வேலை கிடைக்கிறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. முக்கியமா ஃபாரின்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்கலாம் இந்த மாசம் ட்ரை பண்ணா உடனடியாக கிடைச்சிரும். வேலை வந்து வெளிநாடுகள்ல, வெளியூர்கள்ல இந்த மாரி வேலை கிடைக்கும். 11ஆம் வீட்ல இருக்கக்கூடிய புதன் வந்து, நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம், நீங்க விரும்புன ஒரு விஷயம் உங்கள தேடி கட்டாயம் வரும். நல்ல காசு, பணம், லாபம் தொழில் மூலியமாவும் சரி, உத்தியோகம் மூலியமாவும் சரி, உத்தியோகம் மூலியமாவும் சரி, தொழில் மூலியமாவும் சரி, உத்தியோகம் மூலியமாவும் சரி, நீங்க எதிர்பார்த்த லாபங்கள், வருமானங்கள் உறுதியாக கிடைக்கும்.